30,000 பட்ஜெட்ல பெஸ்ட் கேமரா வித் லக்ஸூரியஸ் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. Moto Edge Fusion. கரெக்டா இதுதான் அந்த லக்ஸூரியஸ் டிசைன். பட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்குள்ள என்னென்ன வந்ததுன்றத ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபோன் பின்பக்கம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே அந்த லக்ஸூரியஸ் ஃபீல் இருக்குது. நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் கூட இதோடைய அண்ணனை பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த செக்மெண்ட்டில் சிக்னேச்சர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. பட் அந்த கலரை விட இந்த கலர் எனக்கு பர்சனலி ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோன்லாம் என் கையில் இருந்ததுன்னா நான் கேஸே போடாமல் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பின்னாடி அந்த கிரிப்பியாக இருக்குது. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சருமே பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு கலர் வைஸாகவுமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த இன் ஃபீல் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எட்ஜஸ் கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கர்வியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான் இருக்கு. பின்பக்கம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபினிஷிங், முன்பக்கம் பார்த்தீங்கன்னா கார்னிங் லேக்ல 7i கொடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் IP68 69 கான ரேட்டிங் இதுலயுமே இருக்கு. 30,000 பெஸ்ட்னு சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணிடுவோம். அது முக்கியமா பின்பக்கக்கூடிய மெயின் கேமரான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 50 மேப்ஸ்க்கான Sony LYT-710 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் இருக்கிறதா சொல்றாங்க. வித் Moto Edge அது பார்த்தலாம். அண்ட் OIS-உமே இருக்கிறது தான் நமக்கு இங்க முக்கியம். இரண்டாவதாக 13 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ கேப்பபிலிட்டியுமே இருக்கு. அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா இருக்கு. அண்ட் இது எல்லாமே இன்க்ளூடிங் இந்த கலர் டிசைன் டிஸ்பிளேல இருந்து எல்லாமே பேண்டன் வேலிடேட் தான் அவங்க ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்க மாதிரி இதுலயுமே இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ நம்ம மோட்டோ கூட சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது விமர்சனம் கிடையாது. பட் இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரிசல்ட் வந்ததோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேமரா சாம்பிள்ஸ்னும் போது பிரைமரி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த டிஸ்பிளேல பார்க்கும்போது இது பேண்டன் வெல்டட் கலர் கொஞ்சம் பூஸ்டர் ஆகிற மாதிரி தெரியும். பட் நான் சிஸ்டமில் போட்டு பார்க்கும்போது எனக்கு இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. கலர்ஸ் நல்லா நியூட்ரலாக உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷனுமே நல்லா பண்ணிருக்கு மெயின் கேமராலேயே. அண்ட் டைனாமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு மொளமொளன்னு இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் பிடிக்கும் அப்படின்னா இது பிடிக்கும். ஏன்னா டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் அந்த ஃபேஸில் உங்களுக்கு அந்த சாஃப்ட் டச் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இதில் நல்லா இருக்கு. இதே நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராசஸிங் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் சொதப்புது. இது டே டைமில் மட்டும் கிடையாது, நைட் டைம்லையுமே உங்களுக்கு கலர்ஸ் நல்லாவே ப்ராசஸ் ஆகுது. ஏன்னா இதே இடத்துல நாங்கள் பல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் அந்த ஆப்டிமைசேஷன் அந்த கலர்ஸ் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நைட் டைம்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இதில் அது சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைடுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. எடுக்கக்கூடிய இமேஜ் உங்களுக்கு பெரிய டிஃபரன்சஸ் மெயின் கேமராக்கு அதுக்கும் தெரியல. லைட்டாக சேச்சுரேஷன்ல வேரியேஷன் இருக்கும். அண்ட் செல்ஃபின்னு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரியர் கேமரா மாதிரியான ப்ராசஸிங் உங்களுக்கு ஃப்ரண்ட்லியுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கலர்ஸ்ல இருந்து எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக வந்துருது. போர்ட்ரேட் ஷாட்லையுமே எட்ஜ் டிடெக்ஷன் கிட்டத்தட்ட ரியர் கேமராவில் இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் இருந்தா இன்னுமே செல்ஃபி கேமரா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கின் டோன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டைன் பண்ணிடுது. நைட் கேமரால பார்த்தீங்கன்னா அதாவது நைட் டைம்ல எடுத்த செல்ஃபியுமே பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதில் உங்களுக்கு லைட்டிங் நல்லா இருந்ததுன்னா ஃபேஸில் அந்த டீடைல்ஸுமே ஓரளவுக்கு ரிட்டைன் பண்ணுது. அண்ட் ஏஐ சிக்னேச்சர் ஸ்டைல் அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரியர் கேமரா செல்ஃபி ரெண்டுத்துலையுமே 4Kல வீடியோ எடுக்கக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க 30 fps. ரியர் கேமராவில் 4K 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஆடியோ கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டிலாம் இருக்குன்னு பாருங்க. செல்ஃபியில் நம்ம 4K 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஆடியோ கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டிலாம் இப்போ இருக்குன்னு பாருங்க. ஒரு ஈவினிங் டைம் சன் இந்த சைடில் இருந்து அடிக்குது. கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்லாம் இப்போ இருக்குன்னு பாருங்கள். வ்ளாக்ஸ்லாம் எடுத்தால் அப்படி தான் இருக்கும். அண்ட் டிஸ்பிளேவை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டிஸ்பிளே கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 6.78 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் 120 ஹெர்ட்ஸ் தான் இருந்தது. இது ஒரு அப்கிரேட். குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு 5200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 4500 நிட்ஸ்லேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 1600 நிட்ஸ்க்கான HBM இருக்கு. இண்டோரில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியுமே நல்லா இருந்தது. ஸோ உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் யூஸும் பண்ணிக்க முடியும். விஷுவலாக நீங்கள் படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இன்னும் நல்லா ரீப்ரொடக்ஷன் ஆகுது. பட் HDR வரும்போது யூடியூப்ல HDR சப்போர்ட் இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் ஆகல. அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் இல்லை. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்க 100ல வச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரியும். அப்படி வைக்காம ஒரு 80ல வச்சீங்கன்னா ஆடியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் தானே ரொம்ப முக்கியம் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா Snapdragon 710 Gen 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி Dimensity 7400 தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம்
பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து AnTuTu ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்ட ஸ்கோர் வந்திருக்கு. 3D மார்க்ல 99.5% வந்திருக்கு. CPU த்ராட்லிங்ல 70% வந்திருக்கு. ஸோ இதில் கான்ட்ரடிக்ஷன் என்னன்றது நமக்கு இங்கே வந்து தெரியுது. பட் இருந்தாலும் நாங்கள் கேம் ப்ளே பண்ணி பார்த்தோம். BGMIல 120 FPS உங்களால் கேம் விளையாட முடியும். அண்ட் விளையாடும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் FPS 110 வந்தாலுமே நடுவில் ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். அண்ட் 1 ஹவர்க்கான கேம் பிளேல 16% பேட்டரி ட்ராப் வந்து இருந்தது. ஹீட்டிங் அதிகப்படியாக வந்து 41 டிகிரி வரைக்கும் தான் போச்சு. ஸோ இவங்க முடிஞ்ச வரைக்கும் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. LPDDR5X RAM டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த ஃபோனை கையில் எடுத்ததுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 கிராம்ஸ் கிட்ட இருக்கும் தான் ஃபீல் ஆகுது. பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அப்படி இருக்கும் பொழுதும் இதில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவன் ஃப்ளாக்ஷிப் பண்ணி இன்னும் 4000 5000 லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கொடுக்குறாங்களே 7000 சிலிக்கான் கார்பன் பேட்டரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 5500 mAh தான் இருந்தது. அப்கிரேட்னா இப்படி இருக்கணும். நான் பண்ணுறது சம்சாலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, 68 வாட்க்கான டர்போ சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ஹெலோ யூ வந்து கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 16 மேலே இருக்குது. 3 OS அப்டேட் அண்டு 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 OS கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் யூஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஏ அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளோட்வேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்குது. அதையுமே நம்ம அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஏஐ ஃபீச்சர்ஸுமே இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கேட்ச் மீ அப், ரிமெம்பர் திஸ், இல்லை ஸ்கெட்ச் டு இமேஜ், கிரியேட் அவதார், ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி, கோபைலட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது வேணுமோ அப்படியே அள்ளி போட்டு பாக்ஸில் கொடுத்துருக்கேன்ற மாதிரி மொத்தமாக ஃபோனில் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வேணுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது இல்லாமல் மோட்டோ ஸ்மார்ட் கனெக்ட் அண்ட் மோட்டோ செக்யூருமே இருக்கு. Wi-Fi 6E 16 5G பேண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வாட்டி NFC வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் USB வந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே 2.4 தான். ஸோ இது பார்க்கறதுக்கு மட்டும் ப்ரீமியம் கிடையாது. நாங்கள் ப்ரீமியம் கேரும் தந்திருக்கோம்னு சொன்னாங்க. சரி, அப்படி என்னப்பா தரீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24/7 வாட்ஸ்அப் சேட் பாக்ஸ் சர்வீஸ் இருக்கான். ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் பண்ணணும்னா அது இருக்கு. டெடிகேட்டட் காலிங் லைன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஸ்டாண்ட் பை டிவைஸ் ரிப்பேர் ஒரு வேலை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவுமே தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சர்வீஸ் சைடில் ஒரு யூசருக்கு ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பிராண்டும் பண்ண நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்லேருந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோட்டோ உட்பட நல்ல விஷயம். ஸோ மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஒரு கருத்துக்கள் என்ன? இந்த ப்ரைசிங் இன்னும் எனக்கு ப்ரைசிங் தெரியல. 30,000 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைசிங் வரும்பொழுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை லான்ச்சுக்கு முன்னாலே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி 4 மணி நேரம் எக்ஸ்க்ளூசிவான சேல் போகுது. அதில் வாங்கிக்கோங்க. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. 10,000 லைக்ஸ் வந்த உடனே நீங்கள் கேட்குற அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன். எஸ், ட்ரஸ்ட் மீ. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. பெஸ்ட்.